course cricketer ஆனணும் இருக்கு. ஆனா நான் கிரிக்கெட்ல ரொம்ப கிரேட் இல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நாலேஜ் இவ்ளோ இருக்குல்ல உங்களுக்கு. I know ரீசன்ட்டா எனக்கு ஒரு கமெண்ட்ரி ட்ரீம் வந்திருக்கு. பட் என் லைஃபோட உண்மையான கோல் என் அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி I should make him proud. It was a bowling pitch. I think அதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். That's why even பஞ்சாப் கேப்டன் pitch அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் bowling சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் you know ஹாப்பியா தான் இருக்கு. பட் I feel like கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு towards senior experienced people. So என் பார்ட்டிக்கு வந்து நான் கிரிக்கெட்டோட ஏதா இன்வால்வ் ஆகணும்னு ஆசை சொல்லலாம். Once I start getting interested in cricket, நான் கிரிக்கெட் ஹிஸ்டரியுமே நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். I do not know why, but yeah அதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஓல்ட் மேட்ச் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி. எதனால வந்து ஆர்சிபி வந்து இவ்ளோ ட்ரோல்ஸ் சந்திக்கிறாங்க? Because அவங்க கிட்ட கிரேட் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸிஸ், கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ். They had great players. ஆனா அவங்களால ஐபிஎல் வின் பண்ணவே இல்லை. கேஎல் ராகுல், டேல் ஸ்டெயின், அவங்க கிரேட் பிளேயர்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவங்களால ஐபிஎல் வின்னே பண்ண முடியல. ஹாய் பிரதர். ஹாய். உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும்ல? Not exactly, but you know இங்க நிறைய பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க. சோ ஓகே, how happy you are? இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இந்த வயசுல இவ்ளோ கிரிக்கெட் நாலேஜா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆச்சரியப்படுத்துறீங்க எல்லாருமே. எங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு இந்த ஆர்வம் கிரிக்கெட் மேல? So 2018 நாங்க துபாய்க்கு ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம். அங்க இந்தியா vs பங்களாதேஷ், I think it was ஏஷியா கப் ஃபைனல் போய் பார்த்தோம். அங்கே இருந்தா ஸ்லோவா வந்துட்டு. அப்புறம் 2019ல ஒரு 3 ஐபிஎல் மேட்ச் பார்த்தேன். பட் மெயினா என் பார்ட்டினால தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஃபேமிலில இருந்து ஒரு கிரிக்கெட் இருக்கணும் ட்ரீம் வந்துட்டு. ஸோ நான் கிரிக்கெட் கோச்சிங் ஆரம்பிச்சேன். அப்புறம் அதர் பிளேயரோட கேம் பார்த்து எந்த இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படியே பார்த்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, பஞ்சாப் vs சிஎஸ்கே எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்லா போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல it was a bowling pitch. I think அதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். That's why even பஞ்சாப் கேப்டன் pitch அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் bowling சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் you know ஓகே, எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் லைஃப்ல. உங்க லைஃப்ல என்ன எய்ம் இருக்கு? of course கிரிக்கெட்டர் ஆனணும் இருக்கு. ஆனா நான் கிரிக்கெட்ல ரொம்ப கிரேட் இல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நாலேஜ் இவ்ளோ இருக்குல்ல உங்களுக்கு. I know ரீசன்ட்டா எனக்கு ஒரு கமெண்ட்ரி ட்ரீம் வந்திருக்கு. பட் என் லைஃபோட உண்மையான கோல் என் அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி I should make him proud. ஓகே, that's your aim right now. ஓகே, இப்போ நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு கமெண்ட்ரி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான பிரேஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஹாப்பியா தான் இருக்கு. பட் I feel like கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு towards senior experienced people. So ஓகே, என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் ஒரு சின்ன பையன் தான். ஸோ சைட் பை சைட் கம்பேர் பண்ண in future தான் சொல்றாங்க எல்லாரும். in future தான் எல்லாரும். yeah in future I'm chance means நீங்க ஓகே தான் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. ஓகே. அண்ட் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல என்ன பிளஸ் என்ன மைனஸ் நினைக்கிறீங்க? பிளஸ் வந்து we know that டெஃபினட்டா சிஎஸ்கேல ஒரு பவுலிங் பிட்ச் இருக்கு. மைனஸ் சிஎஸ்கேவோட பேட்டிங் தான் இன்னைக்கு வந்துட்டு மேஜர் ஒரு டிராபேக்கா இருக்கு நினைக்கிறீங்க. இப்போ இந்தியா ஸ்குவாட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அத பத்தின உங்களுக்கு என்ன இது இருக்கு? நான் 2-3 சேஞ்ச் தான் பண்ணுவேன். என்ன சேஞ்ச்? யஷ்வி ஜெய்ஸ்வால் தூக்கிட்டு சுப்மன் கில். ஏன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் T20 ஸ்கோர் இட்ஸ் பை சுப்மன் கில். அண்ட் மேபி புவனேஸ்வர் குமார் ஃபார் முகமது சிராஜ். ஓகே, இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. நட்ராஜ் இல்ல, அஸ்வின் இல்ல, இது வந்து ஒரு பெரிய மேஜர் வந்து டிராபேக்கா இருக்குன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐ மீன் அஸ்வின் அண்ட் நட்ராஜன் T20ல பிக்கா இம்பாக்ட் பண்ணல. ரெண்டு பேருமே டெஸ்ட்ல ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கு. சோ யூ நோ. அண்ட் இந்த சிஎஸ்கேவோட ஐபிஎல் ஸ்கெட்யூல் பார்க்கும்போது இந்த டீம்லாம் வந்து ஃபைனல்ஸ் போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த டீமுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னா இந்த டீம்ல நீங்க சொல்லுவீங்க? வாய்ப்பு இருக்குன்னா எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் மை டாப் 4. வாய்ப்பு இல்லைங்கிறது எம்ஐ, மெயினா எம்ஐ தான். பட் தென் அகைன் இது அவங்களோட பேட் சீசன், நியூ கேப்டன்சி அட்ஜஸ்ட்மெண்ட். எதனால வந்து ஆர்சிபி வந்துட்டு இவ்ளோ ட்ரோல்ஸ் சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவங்க கிட்ட கிரேட் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸிஸ், கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ். They had great players. ஆனா அவங்களால ஐபிஎல் வின் பண்ணவே இல்லை. கேஎல் ராகுல், டேல் ஸ்டெயின், அவங்க கிரேட் பிளேயர்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவங்களால ஐபிஎல் வின்னே பண்ண முடியல. இந்த விஷயம் இருந்தா அவங்க கண்டிப்பா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆர்சிபிக்கு என்ன சொல்லுவீங்க? Nothing actually. I think it's just bad luck. Because they have had all the opportunity to win.
அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவன் வயசுக்கு இவ்வளவு மெச்சூர்டா பேசுறான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. மெச்சூரிட்டி கம்ஸ் பிகாஸ் கிரிக்கெட் நாலேஜ் வந்துட்டு நீங்க எந்த இயர்ல பிறந்தீங்க? 2012. அப்போ நீங்க வந்து பேக் ஹிஸ்டரிலாம் கூட நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க? நான் ஜஸ்ட் ஸோ ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியுமே நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ டு நாட் நோ வை, பட் அது இல்லாமல் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓல்ட் மேட்ச் ஹைலைட்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, இதனால உங்களுக்கு எதனால வந்துட்டு உங்க வீட்டில் கமெண்டேட்டரா பாட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்ல எஸ், என் பாட்டிக்கு வந்து நான் கிரிக்கெட்டோட ஏதாவது இன்வால்வ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால தான். வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? ஐ ஹேவ் சப்போர்ட். என் அம்மா கிரிக்கெட் பிடிக்காது, பட் she still supports me on this. என் வீட்ல எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கிரிக்கெட்ல விளையாடணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கா, இல்ல நான் கமெண்ட்ரி சைடு தான் போகணுன்ற மாதிரி இருக்கா? கிரிக்கெட்ல ஆஃப் கோர்ஸ் ப்ளே பண்ணனும்னு எனக்கு ஆசை இருக்கு, பட் பாசிபிலிட்டி இஸ் மோர் ஆன் கமெண்ட். உங்களுக்கு வந்து கமெண்டேட்டர் தான ஆகணும்னு சொல்லிருக்கீங்க. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் நடந்துச்சு மேட்ச், அந்த லைவ் கமெண்ட்ரி கொடுங்க, எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி. நடந்த மேட்ச் ஒரு எதனாச்சும் ஓவர் மட்டும் ஸ்னாப் பண்ணிட்டு இந்த ஓவர்ல இதான் நடந்துச்சு அந்த மாதிரி சும்மா நீங்க. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். யா ஓவர் பை ஓவர் சொல்ல மாட்டேன், பட் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த ஓவர் தட் சிவம் டுபே கேம் நமக்கு 2 விக்கெட் போச்சு. ஸோ யூ நோ தட்ஸ் பேட். ஓவர் நம்பர் ஐ டு நாட் மெமரைஸ். அப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மானோட ஒன் ஆஃப் லாஸ்ட் ஓவர்ஸ்ல ரொம்ப நிறைய ஒயிட்ஸ் அண்ட் நோ பால்ஸ், அதை அவாய்ட் பண்ணியிருந்தா கூட we could have had a better chance. And after 1 point the players gave up. Okay. So அதான் we should never give up. Okay. Thank you so much for your valuable time. Thank you so much. Yeah, thank you.